ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ashwanth எக்ஸ்பெரிமெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வீட்லேயே சிம்பிளாக ஒரு பெயிண்ட் ஷேட் தான் பார்க்க போகிறோம். இந்த பெயிண்ட் வந்து நம்ம நார்மலாக வாட்டர் கலர்ஸ் அந்த மாதிரி வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட ஒரு அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பெயிண்ட்டு டப்பா ஒன்று வேணும். அதாவது வேஸ்ட்டான காலியான பெயிண்ட் பாக்ஸ் இதை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஃபேப்ரிக் க்ளூ வேணும், ஃபேப்ரிக் கம் அதுக்கப்புறமா 2 ஸ்கெட்ச், நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் 2 ஸ்கெட்ச் வேணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக் கம் எடுத்துகிட்டு அதை வந்து நான் ஒரு ஸ்பூனில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கலரில் பெயிண்ட் வேணுமோ அந்த கலரில் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. இந்த க்ளூவை அப்படியே இந்த பாக்ஸில் ஆட் பண்ணிடுறேன். ரெண்டு பாக்ஸ்லேயும் கொஞ்சம் க்ளூ ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா அதோட அதே அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணணும். இதில் நம்ம எவ்வளோ கம்மு மிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். உங்கள்கிட்ட சின்னதாக ஸ்பூன் இருந்தால் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதில் மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் தண்ணியும் கம்மையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது மாதிரி கட்டியாக இருக்கக்கூடாது, அதனால் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. அது ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக வர அளவுக்கு எங்கேயுமே கட்டியாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த கலரில் பெயிண்ட் வேணுமோ அந்த கலருக்கு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன பெயிண்ட்டு, கொஞ்சோண்டு பெயிண்ட்டுன்றதுனால சின்ன ஸ்கெட்ச் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்கெட்சில் இருக்க அந்த ரீஃபில் எடுத்து அதில் ஒரு ட்ராப்பாக தண்ணி ஆட் பண்ணணும். நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஒரு ட்ராப்பாக தான் உள்ள வேணும். நீங்கள் மேலே ஒரு ட்ராப் ஊற்றிட்டிங்கன்னா அது அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வரும். அந்த கலர், வெறும் கலர் மட்டும் வந்து அப்படியே அந்த கம்மில் வந்து ஆட் ஆகிடும். ஒரு ட்ராப்பாக அதில் வச்சிங்கன்னா அந்த டை அப்படியே கீழே வரும். பாருங்கள், அப்படியே டார்க் ரெட் கலரில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சின்ன பாக்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கெட்சில் இருக்க ஃபுல் ரீஃபில் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லா இந்த மாதிரி ஸ்டிக்கோ இல்லை சின்னதாக ஸ்பூன் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெயிண்ட் எங்கேயுமே ஒட்டி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், இந்த ரெட் கலர் பெயிண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் கடைசியாக ஒரு பேப்பரில் பெயிண்ட் பண்ணி காட்டுறேன், அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். இந்த பெயிண்ட் நார்மலான நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பெயிண்ட் மாதிரி தான். நீங்கள் தண்ணி ஊற்றி அதை கீழே இருக்கும்போது உங்கள் கையிலலாம் படாத மாதிரி பண்ணுங்கள். என் கையிலலாம் நிறைய டை என் கையிலே வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அதை மூடிட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணிடணும். அதை பாருங்கள், நான் இப்போ நல்லா ஷேக் பண்ணிட்டேன். ஷேக் பண்ணிட்டோன்னே இப்போ அடுத்தது நம்ம வந்து க்ரீன் கலர் பண்ணலாம். க்ரீன் கலர் பண்ணுறதுக்கும் நான் அதேமாதிரி க்ரீன் கலர் ஸ்கெட்சில் இருக்க ரீஃபில் எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்னதாக உங்களுக்கு பெயிண்ட் வந்து சின்ன பாக்ஸில் வேணும், அதோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலாம். இதுவே நிறைய பெயிண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்க ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி ஒரு ட்ராப்பாக தண்ணி விடுறேன். நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணணும், நல்லா ப்ரெஸ் பண்ணால் தான் அதோட அந்த டை வந்து கீழே வரும். இந்த பண்ணுறப்போ வெளியில் எங்கேயுமே லீக் ஆகாத மாதிரி பண்ணுங்கள், இல்லைனா என் கையில் ஆயிருக்க மாதிரி ரெட் கலரில் வந்துடும்.
பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட்டை நீங்கள் வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். புக்ஸில் எதனா ட்ராயிங் பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஏன்னா கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்ட்டு காஞ்சதுக்கப்புறமா நல்லா சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்க இந்த கலரை ஃபுல்லாக எடுக்க பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்னதாக ஸ்கெட்ச் எடுத்து அதில் இருக்க எல்லா டையுமே எடுக்க பாருங்கள். அப்போ உங்களுக்கு கலர் நல்லா திக்காக கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதனால் நம்மகிட்ட இருக்க பெயிண்ட்டு நல்லா ரெடி ஆகிடும். இப்போ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு நியூஸ் பேப்பரில் இதை டெஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், க்ரீன் கலர் அப்படியே நம்ம பெயிண்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே வருது கலரு. இப்போது அடுத்தது ரெட் கலர் யூஸ் பண்ணலாம். ரெட் கலரும் சூப்பராக இருக்குது கலரு. இந்த வீடியோவில் பார்க்க பிங்க் கலர் மாதிரி இருக்குது, ஆனால் அது ரியலில் நல்லா காஞ்சதுக்கமாக ரெட் கலர் மாதிரி தான் தெரியுது. இந்த பெயிண்ட் ரெடி பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா நான் போகிற நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.